அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், இட்ஸ் மீ சுஜூன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த தேங்காயை வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் செய்ய போகிறோம். தேங்காய் பால் புட்டிங். அண்ட் ரமலான் வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு அகர் இருக்கு இல்லையா, நம்ம கடல் பாசி செய்வோம் இல்லையா, அதை ஊற வச்சுருக்க தண்ணியில் நீங்கள் சுடுதண்ணியில் கூட போட்டு டக்குன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இது நான் அதாவது இந்த தேங்காய் பால் ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஊறட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காயில் அதனுடைய மேலே இருக்கிற இந்த ஸ்கின் இருக்கும் இல்லையா, அது ப்ரௌன் கலரில், அதை நான் இது ஒரு தேங்காய் அளவுக்கு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் தேங்காய் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மெயினாக அந்த மேலே இருக்க ப்ரௌன் ஸ்கின் மட்டும் இருக்கக்கூடாது. அதை பளிச்சுன்னு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் எப்படி எடுப்போமோ நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு, நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு 200 ml அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா தேங்காய் பாலை திக்காக நான் 2 தடவை எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது தண்ணியை கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கிங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரையாக ஆகிற அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிங்க. எனக்கு ஒரு தடவை இவ்வளோ வந்திருக்கு. அண்ட் எகெயின் மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா திக்கான பாலை எடுத்துக்க போகிறேன். ரொம்ப தண்ணியை ஊற்றி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த புட்டிங்க்கு நல்லாயிருக்கும். இல்லைனா அது செட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் அகர் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் பாலுடைய ஃப்ளேவர் போன மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக கடல் பாசி செய்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான். ஸோ நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றி நான் மொத்தமே ஒரு 2 கிளாஸ், மீடியம் கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு, அதாவது ஒரு 2 கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு. நல்லா திக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு எகெயின் வேணும்னா கூட அந்த இன்னும் தண்ணி ஊற்றி நீங்கள் வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் டைம் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போடாதீங்க. அண்ட் இதெல்லாம், அதாவது இதனுடைய சக்கை இருக்குது இல்லையா, இதை நல்லா ரியூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது நேற்று இதனுடைய வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், ஐகார்டில் கொடுக்குறேன். எப்போயுமே இதில் தூக்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோகோனட்டில் எல்லாமே யூஸ்ஃபுல் தான். ஸோ எல்லாத்தையுமே நல்லபடி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வாங்க, தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதுலேயே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில வேலைகளை செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம பாயில் பண்ண அதாவது குக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் சர்க்கரை போட்டு கிண்டிக்கலாம். நான் இதிலே எல்லாத்தையும் ஊற்றிட்டு பண்ணும்பொழுது நமக்கு கட்டி பிடிக்காது, பர்ஃபெக்டாக வரும் புட்டிங். அதுக்காக தான் நான் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இது பியோர் ஒயிட்டாக, நல்லா மில்கி ஒயிட்டாக, கோக்னட் மில்க் புட்டிங் சொல்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஒரு உங்களுடைய சாய்ஸு சுகர் ஆட் பண்ணுறது. ஸோ ஒயிட்டாக வேணும்னா ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதில் இந்த தேங்காய் பாலில் இருந்தே ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்து அதில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேங்காய் பால் எடுக்கிறீங்களோ அது அளவுக்கு இது ஒரு 2 கப்பு இருக்கும். ஸோ அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன். நீங்கள் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்திக்கலாம். ஸோ டக்குன்னு திக்காகும். அவ்வளோதான். இதை அப்படியே இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க, அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால், சர்க்கரை அது எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு, அப்புறமா அகர் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா ஊறிடுச்சு. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதிலே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதை தனியாக ஹீட் பண்ணிவிட்டு, அதாவது அது நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக ஆகிற ஸ்டேஜில் கூட நீங்கள் இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். நான் இதுலேயே செய்கிறேன். ஸோ டக்குன்னு எல்லாமே ஒரே ஒர்க்காக முடிஞ்சிடும். ஈஸியாக செய்யணும், ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே ஊற்றிட்டு நம்ம அப்படியே கிண்டலாம். ஸோ அதனால் நான் இதிலே ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கிண்டி விடலாம்.
பார்த்தீங்கன்னா, அதுலேயே அகர் அகர் நல்லாவே ஊறிடுச்சு. சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மல் வாட்டரில் போட்டனாலும் இது சீக்கிரமே கரைஞ்சிரும், அவ்வளோதான். ஸோ நல்லா இது கரைஞ்சிரும். அதனால் இப்போ ஆன் பண்ணதும் கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆர் கார்டமன் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். தேங்காய் பால் வச்சுருக்கனால நார்மல் பாலில் செய்கிறக்கும் தேங்காய் பாலில் செய்கிறக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் டேஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து டக்குன்னு தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. கொஞ்சம் அப்படியே மீடியமில், சிம் டு மீடியம்லேயே வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸில் டக்குன்னு செட் ஆயிடும். பிகாஸ் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கோம், அகர் அகரும் போட்டிருக்கனால சீக்கிரமே இது கட்டி ஆயிரும். இப்போது பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு இது கன்சிஸ்டன்சி தெரியணும், எனக்கு வந்து தெரியல, எனக்கு நார்மலாக செஞ்சிட்ருக்கறனால எவ்வளோ நேரம் அது கட்டி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குன்னு தெரியும். தெரில அப்படின்னா நீங்கள் ஏதாவது தண்ணி எதுவும் வச்சு லைட்டாக அதில் ஊற்றி கூட பார்க்கலாம். இப்போ இந்தளவுக்கு கட்டி ஆயிடுச்சு, போதும். இப்போ அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னும் எனக்கு நல்லா திக்கு வேணும் அப்படின்னா கூட இன்னும் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அதாவது மீடியம்லேயே வைக்கணும், ஹை ஃப்ளேமில் தெரிஞ்சிடும். அப்படியே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போ எல்லோரும் பவுலில் அழகாக சர்வ் பண்ணுறதுக்கு எந்த பவுலில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அதிலே நான் ஊற்றி வச்சுட்டேன். சூப்பராக செட் ஆகிடும். ஒரு 2 ஹவர்ஸ் இது டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம புடிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே யம்மி டெம்ப்டிங்காக சூப்பராக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் ஹெல்தியான ரெசிபியும் கூட. குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்மல் மில்கில் செய்கிறக்கும் கோகனட் மில்கில் செய்கிறக்கும் அந்த டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெசிபீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரமலான் சீரீஸ்லாம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நல்லாக்கா எப்படி இருக்கு? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.